யார் மீது தான் ஊழல் புகார் இல்லை? ஒத்துக்கிறாருல அப்போ ஏடிஎம்கே ஃபைல்ஸுங்கிறது உண்மைதானே. இப்போ பிஜேபிங்கிற வாஷிங் மெஷினில் போய் விழுந்துட்டதுனால திமுக அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வருது. அதுக்கு சரி கட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா? இவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகள் என்னங்கிறது ஒன்றியத்துக்கு நல்லா தெரியும்ல. எடப்பாடி அவர்கள் நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம். ஏன்னா அவர் வீட்டு வாசலுக்கு ரெய்டு எதுவும் வராது. டெல்லியில் டாக்டர் கலைஞர் அவர்கள் 6 மணி நேரம் காத்திருந்தவர் தானே. 4 கார் மாறி போனீங்கல்ல, அப்படியா போனார் கலைஞர்? கம்பீரமாக தானே போய் இறங்கினாரு. முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வருகின்ற அளவுக்கு தன்மானத்தை இழந்து நிற்கின்ற ஒரு எடப்பாடி அவர்கள் எப்போதும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய, எந்த இடத்திலும் கொள்கையை விட்டு கொடுக்காத கலைஞரை பற்றி பேசுவது என்பது திமுக ஆட்சி காலங்களில் மட்டும்தான் அதிக அளவில் சாலை விபத்துகள் நடக்குது. பிஜேபி ஆளுகின்ற டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எவ்வளவு மோசமாக அவர்கள் கட்டுகின்ற பிரிட்ஜ் எல்லாம் கண்ணு முன்னாடி விழுது. அதிமுக ஆட்சியில் தான் பல அரச பயங்கரவாதம். அதுல ஒண்ணு தர்மபுரி பஸ் எரிப்பு, அந்த கும்பகோணத்தில் மகாமகத்தில் ஏற்பட்ட அந்த ஸ்டாம்பீட், அடுத்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. வணக்கம் மேடம். வணக்கம். யார் மீது தான் ஊழல் புகார் இல்லை? எனது உறவினர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க, அவங்க டெண்டர் போட்டது எனக்கு தெரியாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டே அமலாக்கத்துறை வழக்கு போட முடியுமா? யார் மீது தான் ஊழல் வழக்கு இல்லை அப்படின்னு கேட்குற அந்த ஒற்றை கேள்வியிலேயே எவ்வளவு தூரம் இவர் பிஜேபியோடு கரைந்து போய்விட்டார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஏன்னா ஊழல் வழக்கு இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லைங்க, தோளில் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து விட்டார். அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இவருடைய உண்மை சொரூபம் இதுதான் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் இவரை வெளிப்படுத்தி ஆகணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். ஒத்துக்கிறாருல அப்போ ஏடிஎம்கே ஃபைல்ஸுங்கிறது உண்மைதானே. நாங்கள் மக்கள் முன்னாடி நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு அவங்க சொல்லாமல் யார் மீது தான் ஊழல் வழக்கு இல்லைன்னு சொன்னால் இவர் தன்னுடைய ஊழல் வழக்கை ஏற்றுக்கொள்கிறார், ஒத்துக்கொள்கிறார். அதை மன்னித்து விடுங்கள்ன்ற டோனுக்கு நிற்கிறாருன்னா, இப்போ பிஜேபிங்கிற வாஷிங் மெஷினில் போய் விழுந்துட்டதுனால அந்த மாதிரியான பேச்சும் இவருக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. அப்போ பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நம்ம இதை திரும்ப திரும்ப சொல்லணும். ஊழல்ங்கிறதை சர்வசாதாரணமான ஒன்று, இந்த மாதிரியான பணத்தை கையாடல் செய்வதுங்கிறதையெல்லாம் சர்வசாதாரணமான ஒன்று, நிதியை கையாடல் செய்வதுங்கிறது சர்வசாதாரணமான ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு எடப்பாடி அவர்கள் நின்று விட்டார்கள். இது பிஜேபி அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் லெசன் நம்ம சொல்லலாமா. அந்த பாடத்தை இவர் நன்றாக கற்றுக்கொண்டு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, இதனால் அவமானம் இல்லை, நான் வந்தால் திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ஊழலைத்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அதனால் இதை வைத்து அந்த நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் நடவடிக்கை எடுக்கணும். இவரை போன்ற ஊழல் பெருச்சாளிகள் மீண்டும் இங்கே கால் பதித்து விடக்கூடாது என்கின்ற அந்த நடவடிக்கையை நாம எல்லாம் சேர்ந்து எடுப்போம். ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வருது, அதுக்கு சரி கட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. இல்லை, நம்முடைய முதல்வர் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கூட பல குற்றச்சாட்டுகளை சொல்லி ஆளுநர்கிட்ட அந்த மாதிரியான புகார்கள்லாம் கொடுத்தார்ல. ஆனால் ஆளுநர் என்ன பண்ணார், அது மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் செய்தாருங்கிறது உண்மைதான். அதனால் இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய ஒரே வேண்டுகோளாக இருந்தது. அதை செய்யலை. இவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகள் என்னங்கிறது ஒன்றியத்துக்கு நல்லா தெரியும்ல. அதை வைத்து தான் இவர்கள் அந்த ட்ராப்பில் போய் மாட்டியிருக்காங்க. அதனால் நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறத நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஒன்றியம் நடவடிக்கையே எடுக்காது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகின்றபடியெல்லாம் இவர் இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் டான்சிங் டு த டியூன்ஸ் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் பிஜேபி இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்காது. நான் இதை 1 வருஷம் முன்னாடி
இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணின்னு அறிவிச்ச அன்னைக்கே நான் சொன்னேன், இனிமே ஒரு வருஷத்துக்கு எடப்பாடி அவர்கள் நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், ஏன்னா அவர் வீட்டு வாசலுக்கு ரெய்டு எதுவும் வராது அப்படின்னு. அதைத்தான் இப்போ திரும்பவும் நம்ம சொல்லணும். அதனால் இவர் மீது இவ்வளவு வெளிப்படையாக அவர் சொல்கிறார். யார் மீது தான் ஊழல் வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து விட்டார் என்றால் அவரிடம் ஏதோ மடியில் கனம் இருக்குது. அதை தெரிந்து கொண்டு இடி, ஐடி, சிபிஐ எதுவுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒன்றியம் தலையாட்டவில்லை. ஒன்றியம் நாங்கள் சொல்கிறபடி இவர் ஆடிட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லியாச்சு. அதனால் அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அதனால் இவர் முரண்டு பிடித்தார்னு வைங்க, இந்த கூட்டணியிலேருந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு முரண்டு பிடிச்சார்னா மறுநாளே வந்து நின்றுடும். அதுதான் உண்மை. டெல்லியில் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து 6 மணி நேரம் காத்திருந்தவர் தானே அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணுறாரு. பொதுவாக அரசியல் பயணத்தில் விட்டு கொடுத்தல் அல்லது ஒருவரை ஒருவர் சந்தித்தல் இதெல்லாம் இயல்பான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கலைஞர் ஐயாவும் காத்திருந்தாருங்கிறதெல்லாம் உண்மைதான், நடந்த உண்மை. ஆனால் எந்த இடத்திலாவது நாம் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்திருக்கிறோமா, நம்முடைய மரபுகளை விட்டு கொடுத்திருக்கிறோமா, நம்முடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுத்திருக்கிறோமா, நம்முடைய கருத்தியலை விட்டு கொடுத்திருக்கிறோமாங்கிறதான கேள்வி. நம்முடைய கலைஞருக்கு காங்கிரஸ் மீது இருந்த அந்த நட்புணர்வு எவ்வளோன்னு தெரியும். நம்முடைய ஆதரவு அவர்களுக்கு எவ்வளவு தேவையாக இருந்ததுங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்த காலகட்டத்தில் கூட அந்த 2G வழக்கை நிறுத்துவதற்கோ இல்லாமல் ஆக்குவதற்கோ ஏதாவது பண்ணாரா கலைஞர்? அவ்வளவு தூரம் நேர்மையாக இருந்தவர் தானே, இல்லை? அப்போ எந்த இடத்திலும் தனக்கான ஒன்றை கேட்காதவராக நம்முடைய கலைஞர் உயர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படியா? அதுதானே மிகப்பெரிய கேள்வி. தன்னை முற்ற முழுக்க காணாமல் போயிட்டு எடப்பாடி காணவில்லை அப்படின்னு வேணால் நம்ம அறிவிப்பு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் இல்லாமலே போயாச்சு, அவருடைய கொள்கை இல்லாமலே போயாச்சு. அண்ணாவை காணோம், திராவிடத்தை காணோம், தமிழ்நாட்டு மக்கள் மீதான நலனே இல்லை அவருடைய செயல்பாடுகளில். அப்படியாக திமுக என்றைக்காவது இருந்ததா? காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தது, பிஜேபியோடு கூட கூட்டணியில் இருந்தது. ஆனாலும் அவர்கள் அந்த குறைந்தபட்ச கொள்கை நிலைப்பாட்டோடு தானே இருந்தார்கள். ராமர் கோயிலை பேசக்கூடாது, மும்மொழி கொள்கையை திணிக்க கூடாது, அப்புறம் நம்முடைய சிறுபான்மை இனத்திற்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொள்கையாக சொல்லிதானே பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தார்கள். அப்படிங்கிறப்போ நம்முடைய கலைஞர் அவர்கள் நிச்சயமாக எந்த இடத்திலும் தன்னுடைய கொள்கையையோ தன்னுடைய கருத்தியலை விட்டு கொடுக்காதவராக இருந்தாருங்கிற அந்த பாயிண்ட்டை தான் பேசணுமே தவிர 6 மணி நேரம் காத்திருந்தார் அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு கேர்ட்டனை பார்க்க போகிறேன், ஏடிஎம்கே ஆஃபீஸில் பூச்சியெல்லாம் இருக்கா, பாச்சா இருக்கா, பல்லி இருக்கான்னு பார்க்க போகிறேன், அல்லது அந்த செக்யூரிட்டி எப்படி வேலை பண்ணுறாருங்கிறத பார்க்க போகிறேன்னு ஓடி ஒளிந்து 4 கார் மாறி போனீங்கல்ல, அப்படியா போனார் கலைஞர்? கம்பீரமாக தானே போய் இறங்கினார். அது மாதிரி இன்னொரு முறை அமித்ஷா வீட்டிலிருந்து வெளியே வரும்போது முகத்தை மூடிட்டுல வந்தீங்க. நைட்டு 10 மணிக்கு எங்கேப்பா வெயில் அடிக்குது டெல்லியில், வேத்து கொட்டி அதை தொடச்சிக்கிட்டு தானே வந்தீங்க. முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வருகின்ற அளவுக்கு தன்மானத்தை இழந்து நிற்கின்ற ஒரு எடப்பாடி அவர்கள் எப்போதும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய, எந்த இடத்திலும் கொள்கையை விட்டு கொடுக்காத கலைஞரை பற்றி பேசுவது என்பது நிச்சயமாக ரசனைக்குரியது இல்லை, விமர்சனத்துக்குரியது தான். தன்னை முதலில் பார்த்து கொள்ள வேண்டும் கண்ணாடியில். அல்லது ஒருவரை பற்றி குற்றம் சாட்டுகிறார்னா 4 விரல் தன்னை நோக்கி இருக்குங்கிறதையும் எடப்பாடி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் சேலமில் வந்து சாலை விபத்து நடந்தது. திமுக ஆட்சி காலங்களில் மட்டும்தான் அதிக அளவில் சாலை விபத்துகள் நடக்குன்னு திரு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? எடப்பாடி அவர்கள் ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே தெரியாத ஒரு அறியாமை தன்மையோடு இருக்காரா அப்படிங்கிறதா நமக்கு இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது அந்த பிஜேபிங்கிற மகுடி, அந்த மகுடி ஆட்டத்துக்கு, மகுடி சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நச்சுப்பாம்பாக, ஒரு நாகப்பாம்பாக எடப்பாடி இருக்கிறாருங்கிறதுக்கு சான்று தான் இந்த பேருந்து விபத்தை பற்றி பேசுவது, சாலை விபத்தை பற்றி பேசுவது. இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் இவர்களை பற்றி ஒரு அனுதாபம் தெரிவிப்பது, அவர்களை பற்றி அக்கறை சொல்வது, இதையெல்லாம் விட்டுட்டு இதில் கூட ஒருத்தர் அரசியல் பண்ணுறாருன்னா எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை அவருக்கு இருக்குது. ஒரு டயர் வெடிக்குதுன்னா கூட உடனே திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறாரு.
இந்த பக்கம் ஒரு காக்கா பறந்ததுன்னா உடனே திமுக ஆட்சி சரியில்லை, இங்க ஒரு குருவி பறந்துச்சுன்னா திமுக ஆட்சி சரியில்லை, எதற்கெடுத்தாலும் திமுக ஆட்சி சரியில்லைன்னா நீங்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எவ்வளவு மோசமாக அவர்கள் கட்டுகின்ற பிரிட்ஜ் எல்லாம் கண்ணு முன்னாடி விழுது. மிக சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்துல ராஜ்நாத் சிங் அவர்களும் ஆதித்யநாத் அவர்களும் திறந்து வைத்த அந்த 4 வழி கிரீன் காரிடார் மறுநாளே பெரிய பள்ளம் உள்ள விழுந்தாச்சு அந்த சாலை. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அவருக்கு. தமிழ்நாட்டில் இயல்பாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள், பேருந்து விபத்து அல்லது சாலை விபத்துங்கிறது இயல்பாக நடக்கும். ஓட்டுபவர்கள் ஜாக்கிரதையாக ஓட்டணுங்கிறது சாலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமாக இருக்கிறது. இவர் வேற எந்த மாநில தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு விமானத்துக்கு போறாரு, அங்கேருந்து விமானம் ஏறி தமிழ்நாட்டுக்கு வர்றதை தவிர வேறு ஏதாவது மாநிலத்துக்கு எடப்பாடி அவர்கள் பயணித்திருக்கிறாரா? அங்கெல்லாம் எவ்வளோ மோசமான சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன ஏதாவது பார்த்துருக்காரா? அதை தவிர அந்த பேருந்துகள் மிக சமீபமாக அந்த பஸ்ஸஸ்லாம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்குல்ல, அந்த பஸ்ஸஸ் சாமானியர்களுக்கு கூட எவ்வளவு அற்புதமான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறது, அவ்வளவு அற்புதமாக இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டின் சாலை வசதிகள், தமிழ்நாட்டின் பேருந்து வசதிகள், தமிழ்நாட்டோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் சேனம் போட்ட மாதிரி பிஜேபி 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 ஒன்று மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, இது மிகவும் எதிர்க்கட்சி தலைவராக கூட அவர் இருப்பதற்கு தகுதியற்றவராக இருக்கிறாரான்ற ஒரு கேள்வியை நம்ம தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அவருக்கு வைக்கணும். சரி, இவ்வளோ அக்கறையாக பேசுகிறாருல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அவர்கிட்ட வேணால் கேட்டு சொல்லுங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் பல வருடங்களுக்கு முன்னாடி தர்மபுரியில் பேருந்தில் பயணித்த அந்த வேளாண் பல்கலைக்கழக மாணவிகளை உயிரோடு கொளுத்தினார்கள். அப்படியான விஷயமா இந்த சாலை விபத்தெல்லாம்? அரச பயங்கரவாதத்தை இவர்கள் தான் செய்தார்கள். அதிமுக ஆட்சியில் தான் பல அரச பயங்கரவாதம். அதில் ஒன்று தர்மபுரி பஸ் எரிப்பு, அடுத்தது அந்த கும்பகோணத்தில் மகாமகத்தில் 2 சகோதரிகளுமாக உட்கார்ந்து குளித்த அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த ஸ்டாம்பீட், அடுத்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இதுவும் அரச பயங்கரவாதம். அவர் பொள்ளாச்சி சம்பவம், இதுவும் அரச பயங்கரவாதம். இப்படி தொடர்ந்து அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்திவிட்டு அதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைப்பதை போல் பிஜேபிக்கு தலையாட்டி பொம்மையாகவே இருந்தார். அவர்கள் ஆடுறாராமா அவங்க 3 தடவை சொன்னாங்கன்னா இவர் 30 தடவை ஆடினாரா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு விரோதமாக, இளைஞர்களுக்கு விரோதமாக எல்லாவற்றையும் அழித்தொழித்தவர் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறத அவர் முதல்ல நினைவில் வச்சுக்கணும். அதனால் ஒரு காக்கா பறந்துடுச்சுன்னா அதுக்கு டிஎம்கே தான் காரணம்னு என்று சொல்வதெல்லாம் நகைச்சுவையான காட்சிகள். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற மாண்புக்கு அது பொருத்தம் இல்லாதது. நம்முடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அப்போல்லாம். அந்த மாதிரி இவர் ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்லையே. பிஜேபிக்கு சாமரம் வீசுறது மட்டுமே ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார். அதில் கூடுதலான ஒன்று தான் இந்த விமர்சனம்.